அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை கைலாசம் ஐயா அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அப்போ 150 200 பிற்காலத்தோடு புள்ளி வைக்கிறதா இதை வாசிக்க முடியுதுல்ல, இதை வாசிக்க அறிவோம் நன்றாக குருவை துணை திருவள்ளுவர் திருவாரம் கடவுள் வாழ்த்து அதான் வேணும் நன்மை ஆக இன்னும் நீ வாசிச்சிருக்கீங்க. உனக்கு தெரிஞ்சதுனால இவர் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் வாசித்து அதில் ஆர்டிக்கலும் வந்து ரிலீஸ் எழுத்துனா எத்து புள்ளி இருக்காது. ஆமாம், குறியீடுகளில் வேறுபாடு இருக்காது. அப்போ அதனுடைய காலத்தை கணிக்கலாம். அதை வச்சு ரொம்ப பழமையானது. அதுமாதிரி பொருள் இருக்கும், அதுதான் அதில் இருக்குது. பழைய காலத்து தமிழ் தான் பொருள் இருந்தா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா இருக்கும். நம்ம மடிச்சு எழுதுறோம்ல, மடிச்சுலாம் எழுத மாட்டாங்க. ஓகே, இப்போ 12 அகர முதல எழுத்துக்கள் முதன்மையானது அல்ல, ஆதி பகவன் முதலாக அப்படின்னு இருக்கும். அப்போ அதனுடைய பொருளும் இதிலே வந்துருக்கு பாருங்க. ஒரு திருக்குறள் ஒரு வரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 5 திருக்குறள், 2 பக்கத்துக்கு ஒரு 133 ஓலைச்சுவடி இருந்தால் வாங்க இந்த காணொலியை ஓலைச்சுவடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேப்பரில் ஒரு நாள் அப்படி எழுத முடியுமா நம்மளால? என்ன தெரியுதா? நீ வாசி பார்ப்போம், உனக்கு தெரிஞ்சதானே வாசிக்க முடியுதா? உனக்கு தெரிஞ்சதா? ஓலைச்சுவடியை எப்படி பதப்படுத்துகிறாங்கன்னு ஐயா சொன்னார். இப்போ என்ன செய்யறாங்கன்னா கண்மை இல்லையா, அதை எடுத்து சேர்த்துருக்காங்க. அது கெமிக்கல். அவங்க வந்து 2 முறை இருக்குது எல்லாத்துக்குமே, இயற்கையான முறை, செயற்கை முறை. அதாவது இயற்கை முறை அல்லது இன்றைக்கி சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி விஞ்ஞான முறையில் பாதுகாக்கிறது மிக மிக கடுமையான வேலை. அந்த காலத்தில் இதுக்கு மனமுடிச்சுன்னு ஒன்று தயார் பண்ணி, இன்றைக்கி சரஸ்வதி மகாலுக்கு கூட தெரியும். அது இயற்கையில் ஒரு மூலிகைகள்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுருப்பாங்க. அப்போ தான் அந்த பூச்சிலாம் வரும். இன்றைக்கி என்ன செய்வாங்க, பியூமிகேஷன் சொல்லி சில கெமிக்கல்ஸ் போடுறாங்க. அது போட்டால் வரைக்கும். ஆனால் அந்த கெமிக்கல்ஸ் இதை எப்படி காக்குங்கிறது தெரியும். அதனால் பெரும்பாலும் நாங்கள் இயற்கை முறை தான். ஆனால் ஏசி ரூமில் வச்சாச்சுன்னா அன்னைக்கு 100 வருஷம் 200 வருஷம் இருக்குன்னா இன்றைக்கி 500 வருஷத்துக்கு மேலே பாதுகாக்கணும். இன்னைக்கு வெளிநாட்டில் கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு ஓலைச்சுவடி வந்துருக்காங்க. ஜெர்மனெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாவும் வச்சுருக்காங்க. வெளிநாடுகளில் நிறைய ஓலைச்சுவடி. மெக்கன்ஸ் காலின் மெக்கன்ஸும் ஒருத்தர் இருந்தார். அவன் தான் காரணம். நிறைய வந்து அவனுடைய மனைவி வந்து கற்றுத்தாக கொண்டு போனான் தமிழ் சொல்லியிருக்கான். திரும்ப அதுலேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கான். எல்லா இடத்துலையும் அவன் கலெக்ட் பண்ணி வாங்கி அவன் தான் முறைப்படி இந்த ஓலைச்சுவடியெல்லாம் இது பண்ணான். இன்றைக்கி வந்து அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி இருக்குது. வேறு போனால் 7வது மாடியில் ஃபுல்லாக ஓலைச்சுவடி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதை வாங்கி கொண்டு போட்டாச்சுன்னா பூச்சி வராது. அல்லது இது பூச்சி அரிச்சிடும் சார். பூச்சி அரிக்காமல் இருக்கணும்னா 11th கிளாஸ் ஆகிடும். எழுத்தின் வடிவங்கள் ஓலைச்சுவடியில் எப்படி இருந்துச்சுன்னு ஐயா பகிர்ந்துக்கிட்டார். ஆனால் பொதுவாக பேர் சொல்கிறார், அகர முதல நகர இவான் 12 உயிரெழுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் கல்வெட்டுகள் நம்ம பார்த்தீங்கன்னா பழைய காலத்து தமிழ் கல்வெட்டுகள்னா எகரம் வந்து இப்படி இருக்காது. இப்போ நமக்கு வந்து அப்பா சொல்லிட்டு ஐயனார் காலத்தில் 3 புள்ளி இப்போ அக்கு வச்சு பார்த்தீங்களா, 3 புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கும். அதுதான் என்ன நெடிதாக இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க போட்டோம். தொல்காப்பியத்தில் அந்த நுட்பம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு போட்டு போட்டோம். நிறைய எழுத்துக்கள் வடிவத்தில் நம்ம இருக்குது. ஓலைச்சுவடியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் என்ன வந்து மேலே தான் வச்சுருக்கோம். இப்படி நமக்கு நிறைய, அதாவது வந்து மாறிக்கிட்டே வந்து அரசுகள் மாறும்பொழுது எழுத்து மாறும். மன்னர்கள் பலவர் காலத்தில் இருக்கிற எழுத்து பின்னாடி வரும்போது இப்போ இந்த திராவிட திமுக ஆட்சி. இதை போல் பல புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.